ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபீஸே இல்லாம காலேஜ் படிக்கலாம் உங்களுக்கு தெரியுமா? ஐடிஐ படிக்க ஒரு ரூபா கூட கட்ட தேவையில்லைங்க. ஐடிஐல நிறைய கோர்சஸ் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தா 18,000 to 25,000 வரைக்கும் சேலரியில ஒர்க் பண்ணலாங்க. நம்ம ஹொசூர் போச்சம்பள்ளி தென்கனி கோட்டையில இருக்க கவர்மெண்ட் ஐடிஐ காலேஜ்ல அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணுங்க. அந்த லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். ஐடிஐ படிக்கும் போதே உங்களுக்கு மந்த்லி 750 rupees தராங்க. ஃப்ரீ பஸ் பாஸ், ஃப்ரீ பைசைக்கிள், ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ் அண்ட் ஷூஸ். இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதுவன் ஸ்கீம் மூலியமாக மந்த்லி 1000 rupees தராங்க. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல 3 கவர்மெண்ட் ஐடிஐ அண்ட் 4 பிரைவேட் ஐடிஐ காலேஜ்ல அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க 10th கம்ப்ளீட் பண்ணிட்டு ஐடிஐ கோர்ஸ் படிச்சிருந்தா இது 12th படிச்சதுக்கு ஈக்குவலுங்க. சோ அட்மிஷன் ரிலேட்டட் டவுட்ஸ் ஆர் என்கொயரிஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 8ஆம் வகுப்போ 10ஆம் வகுப்போ தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அப்படின்னாலோ, இல்லை 12ஆம் வகுப்பு தோல்வியாக இருந்து 10th பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கண்டிப்பாக ஐடிஐயில் சேர்த்து விடுங்க. ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. ஏன்னா அவங்க ஒரு தொழில் கல்வியை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் அவங்கள சேர்ந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுயமாக அவங்களே சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கலாம். தன்னோட சொந்த முயற்சியால் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை எட்ட முடியும். இதில் வந்துட்டு பார்த்தோன்னா 1 year கோர்சஸ் இருக்குது, 2 year கோர்சஸும் இருக்குது. அதுவும் அட்வான்ஸ்டு கோர்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷினிங் அண்ட் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸு, மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், டெக்னிக்கல் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, ஹெல்த் சானிட்டரி இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனிஸில் வேலை கிடைக்குங்கிறது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸே அந்த ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளார ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தபட்சம் 5 பிளேஸ்மெண்ட் ஆர்டராவது வாங்கி தந்துடுறாங்க. 1 இல்லைங்க, 2 இல்லைங்க, 5 பிளேஸ்மெண்ட் ஆர்டருக்கு மேலே வாங்கி தந்துடுறாங்க. ஸோ சம்பளமும் கூட 15,000 25,000 வரைக்கும் அவங்க சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சுயதொழிலும் அவங்க செய்யலாம். நம்மளுடைய மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் இந்த மாதிரி எம்எஸ்எம்இஸை ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய மானிய அடிப்படையில் லோன்ஸும் அவைல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்டிசி சர்டிஃபிகேட், நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவல் வேலிடு. எங்கே வேணாலும் போய் ஒரு எலக்ட்ரீஷியனாவோ ஒரு ஃபிட்டர் ட்ரேட் படித்து ஒரு டெக்னீஷியனாக கண்டிப்பாக வேலை பார்த்து நல்லா ஏர்ன் பண்ண முடியும். நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் இயர்லேருந்து ஐடிஐ படித்தவங்களுக்கு மட்டுமே எக்ஸாம்ஸ் தனியாக கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் கூட செலக்ட் ஆகிட்டு ஈஸியாக நம்ம போகலாம். ஸோ ஐடிஐ படித்து உங்கள் வாழ்க்கை